ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷப்ரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விட பார்க்க போகிறோன்னா, இப்போ ஆரி ஒர்க் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து மெத்தட் 1 வந்து நாங்கள் எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் போய் பாருங்கள். இது வந்து மெத்தட் 2. இது வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு நம்மளோட அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணலாம் நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து ஹேண்டு வந்து மார்க் பண்ணுறோம். ஹேண்டில் வந்து நாங்கள் ஒரே சைடு பார்டரை தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நாங்கள் 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். 2 ஹேண்டுமே ஒரே சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து இப்போ கீழே ஒரு லைன் வந்து நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த கொஞ்சம் பார்டரை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த லைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த லைனில் இருந்து தான் நாங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் எதுக்கு வந்து 2 லைன் வந்து கொடுக்குறோன்னா, எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு தான் நாங்கள் வந்து இந்த 2 லைன் வந்து கொடுக்குறோம். இது வந்து ரெடி அளவு. இப்போ நெக்ஸ்ட்டு லைன் வந்து ட்ரா பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு நம்ம வந்து அந்த தையல்லாம் போடுவோம்ல நம்ம கரெக்ட் ஃபிட்டிங்க்கு, அது வந்து நாங்கள் விட்டுருக்கோம். இந்த மார்க்கிங்கை வந்து நல்லா அழுத்தி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேசிங் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட மிடலையும் நீங்கள் வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஹேண்டோட சென்டர். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹேண்டோட ஆஃபை தான் நாங்கள் வந்து இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதே இதை நாங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா, இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதோட ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து நம்ம அந்த சாப்பீஸை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம மெஷர்மெண்ட்டை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹேண்டோட ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த இதையுமே வந்து நம்ம நல்லா அழுத்தி வந்து போடணும். ஏன்னா இந்த ட்ரேசிங்கை வந்து நம்ம திருப்பி நெக்ஸ்ட் ஹேண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சா, இப்போ இதே வந்து நம்ம உல்ட்டாவாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் டேப் பண்ணிங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வந்து நெக்ஸ்ட் ஹேண்டுக்கும் நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஹேண்டை வந்து கரெக்டாக வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஹேண்டோட ட்ரேசிங்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. வித்தின் 2 மினிட்ஸில் நாங்கள் வந்து இதை ட்ரேசிங்கை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம மார்க் பண்ணதே வந்து திருப்பி நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து 2 ஹேண்டுமே வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து நாங்கள் அவுட்லைன் மட்டும்தான் வந்து கொடுக்குறோம். அதுவும் வந்து ரெடி மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் நாங்கள் வந்து இப்போ வந்து காமிக்கிறோம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன ஒர்க் வந்து போட போகிறீங்களோ அதை வந்து அப்புறமா கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆரி காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் இதில் என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னு வந்து நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் வந்து போடுவோம். அது என்ன டிசைன் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக நாங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பேக் நெக் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம இதை 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இது வந்து பேக் நெக் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஹேண்டில் வந்து நம்ம கீழே உள்ள பார்டரில் வந்து எல்போ வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் வந்து பார்த்து வந்து அந்த ப்ளவுஸ் மார்க்கிங்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் மார்க்கிங்கில் வந்து கீழே ஸ்டிச்சிங்க்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேக் நெக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நெக்கோட ஹைட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்டிச்சிங்க்கும் வந்து சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் அதையும் வந்து நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டரை வந்து மார்க் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைடு ஹிப் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பேக் நெக்கோட டிசைன் அந்த ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நாங்கள் ஒரு சைடு மட்டும்தான் வந்து பண்ணுறோம். இன்னொரு சைடு வந்து நாங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணுறோன்னு வந்து பாருங்கள். இப்போ வந்து ஆம்கோலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து. இது வந்து நாங்கள் ரெடி மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுறோம். இதில் வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோங்கிறத நாங்கள் ஆரி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதில் ட்ரா பண்ணுவோம். இது நல்லா வந்து டார்க்காக வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு சைடு வந்து நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாட்டடாக வந்து நீங்கள் வந்து முதல்ல ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து வந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரேசிங் வந்து எடுத்தாச்சு. அது சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியும். அதுவும் நம்ம வந்து ஆரிக்காட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனமாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இதை வந்து உல்ட்டாவாக போட்டு நம்ம வந்து திருப்பி டேப் பண்ணணும். டேப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதோட ட்ரேசிங் வந்து நெக்ஸ்ட்டு சைடுக்கு வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம பேக் நெக்கை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. வித்தின் 3 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து பேக் நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ட்ரேஸ் பண்ணி. பாருங்கள் இவ்வளோ கேப் ஒரு 2 இன்ச் கேப் வந்து நாங்கள் இதை வந்து விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து பேக் நெக்கை வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கீழே வந்து மூவ் பண்ணோம்ல, இந்த 2 இன்ச்சுக்காக தான் நம்ம வந்து மூவ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து பேக் நெக்கை வந்து அதோட வந்து ஜாயின் ஆகாமல் நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் சைடு வந்து நாங்கள் திருப்பி போட்டிருக்கோம். இந்த பேக் நெக்குக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ரைட் சைடு மட்டும்தான். ஏன்னா நம்ம ரைட் சைடு மட்டும்தான் வந்து ஆரி ஒர்க் வந்து போட போகிறோம். இதுவுமே நாங்கள் வந்து கிராஸ் பீஸில் தான் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் நாங்கள் எப்படி பண்ணோன்னா, நியூஸ் பேப்பரில் வந்து இப்போ அந்த நம்மளோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலருந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணோம். பட் ஆனால் இது வந்து செகண்ட் மெத்தட் வந்து டேரெக்டாக நம்மளோட அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் தேர்ட் மெத்தடு வந்து என்னென்னா, ஆரிக்காட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்மளோட அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணுறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நாங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா எங்கள் சேனலில் போய் பாருங்கள். ஃபஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ரைட்டில் வந்து ஷோல்ட்ரு வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற இறக்கமே எங்களுக்கு போதுனால நாங்கள் அதை மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஊக்கு பட்டியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க பட்டிக்கு மேலே. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதை நாங்கள் எப்படி மார்க் பண்ணுறோன்னு பாருங்கள். இதுவும் வந்து ஈஸி ட்ரிக்கை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தே தான் நாங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஊக்குப்பட்டியிலேருந்து அதுக்கப்புறம் சென்ட்ரு டாட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிடில் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். அதுவுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோலை வந்து நம்ம மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதோட கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதுவுமே நாங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து தான் வந்து நாங்கள் மார்க் பண்ணுறோம். இது வந்து குடஞ்சி கட் பண்ணுறதையும் நாங்கள் சேர்த்து தான் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து டாட்டாக வைக்கிறது நம்ம வந்து குடஞ்சி வந்து கட் பண்ணுறது. இதை நல்லா வந்து டார்க்காக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல்லேருந்து பட்டிக்கு மேலே வரைக்கும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அந்த மிடில்லேருந்து நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து நாங்கள் எதுக்கு வந்து போடுறோன்னா, இது வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து போட போகிறோம். இதுவுமே நீங்கள் 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்டிங்குமே அதே மாதிரி தான். ஏன்னா வந்து எண்டிங்கில் வந்து நம்ம வந்து அங்கே ஹூக்கு வந்து வைக்கிறதுனால. இப்போ நாங்கள் வந்து ரைட் மட்டும்தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க்கில் போட்டு முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட்டும் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணி நம்ம அதை வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். வித்தின் 10 மினிட்ஸ் கூட இல்லை, அதிலே நாங்கள் வந்து ஒரு ஆரி ஒர்க்கை வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நாங்கள் மார்க் பண்ணிட்டோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.